ஷைத்தான் மனிதனை கெடுப்பதற்கு மிகவும் நுணுக்கமான 7 சூழ்ச்சிகளை பயன்படுத்துகிறான். முதலில் பெரிய பாவத்தை இது ஒன்றும் பெரிய தப்பு இல்ல, சின்ன சுகம்தான் என்று அழகாக காட்டுகிறான். இன்று மொபைல், சோஷியல் மீடியா, வீடியோ கேம்ஸ் இவையெல்லாம் மனதிற்கு அழகாக தோன்றும் வலையாக இருக்கிறது. இரண்டாவது சூழ்ச்சி, நல்ல செயலை பின்பு பண்ணலாம், இனியும் நேரம் இருக்கு என்று காலதாமதப்படுத்தச் செய்கிறான். தொழுகை, ஜக்காத், அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்டுக்குதல், செல்வம் உள்ளவர்கள் உம்ராவை தாமதப்படுத்துதல், பிறருக்கு உதவி செய்தல் இவையெல்லாம் தாமதமாகினால்தானே மெதுவாக மனிதனுடைய அமல்கள் அழிந்து போய்விடும். மூன்றாவது, மனிதனின் மனதை தளரச் செய்கிறான். நீ நல்லவன் இல்லை, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்ற குற்ற உணர்ச்சியும் துக்கமும் அதிகமாக உருவாக்குகிறான். உன் நான்காவது சூழ்ச்சி, நல்ல செயல்களில் நிலைத்திருப்பதை உடைக்கிறது. அதாவது ஒரு நாள் நல்ல செயல்கள் செய்வான், தொழுகை, ஜக்காத், நோன்பு, அடுத்த 3 நாள் இடைவெளி. இப்படிப்பட்ட சமயத்தில் ஷைத்தான் எளிதாக மனிதனை கையாளுவான். ஐந்தாவது சூழ்ச்சி, வீட்டுக்குள் சண்டை, கர்வம், சந்தேகம், கோபம், புரியாமை போன்றவற்றை வளர்ப்பது. சிறிய விஷயத்தை பெரிய பிரச்சனையாக மாற்றி குடும்பத்தை உடைப்பது அவனுக்கு மிகவும் மிகவும் பிடித்த செயல். ஆறாவது சூழ்ச்சி, மனிதனின் கண், காது, மனம் வழியாக நுழைவு, ஒழுக்கமற்ற காட்சிகள், தவறான இசைகள், மற்றவர்களை பற்றி கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சுகள் இவை அனைத்தும் இதயத்தை இருளாக்கும் கதவுகள். கடைசியாக 7வது சூழ்ச்சி, இது ஷைத்தானின் செயல் என்று மனிதனால் உணர முடியாதபடி அளவுக்கு அவன் செயல்படுவான். இதனால் மனிதன் தன் தவறுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்வான். ஆனால் முக்கியமான உண்மை என்னவென்றால், ஷைத்தான் அழைக்க மட்டும் முடியும். அந்த அழைப்பை ஏற்கலாமா அல்லது நிராகரிக்கலாமா என்பதை முடிவு செய்வது நாம் தான். அல்லாஹ்வை நினைவில் வைத்தல், துவா, தொழுகை இவை இருந்தால் ஷைத்தானுக்கு நம் வாழ்க்கையில் ஒரு சிறிய இடமும் கிடைக்காது. ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமாக, பொறுமையாக இந்த விஷயம் நல்லதா கெட்டதா என்று சிந்தித்து நபியின் வழியில் வாழ்ந்து சொர்க்கத்தில் செல்வோமாக.